பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சகோதரன் திருநர் இயக்க செயல்பாட்டாளர் தோழர் சுதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று உங்களோட கட்டுரை படிச்சிருந்தேன் இந்த இதழில், ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். அண்ட் அந்த கட்டுரையோட தலைப்பு சந்ததி பிழையல்ல நாங்கள், அது ரொம்ப அழுத்தமான ஒரு தலைப்பா எனக்கு தோணுச்சு. அந்த தலைப்பை வைக்கும் போதும் சரி, அந்த கட்டுரை எழுதும் போதும் சரி, இப்படி ஒரு டாப் ஹெட்லைன் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுல, அதுக்கு பின்னாடி இருக்கிற வலி, அந்த உணர்வுகள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சந்ததி பிழைகள் அந்த தலைப்பு வந்து ஆக்சுவலாக அவங்க அந்த பத்திரிகையாளர் தான் கொண்டு வந்தாங்க. உள்ள இருக்கக்கூடிய கட்டுரை என்னுடையது. சந்ததி பிழைகள்ங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கிற வார்த்தை இல்லை, அது ரொம்ப காலமாக சொல்லக்கூடிய வார்த்தை அது. அதனால் நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சந்ததி உருவாக்குவதற்கு உரியவர்கள் அல்லங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படி சந்ததி பிழைகள் இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு வாரிசு ரீதியாக அப்படி பிறக்கிறவங்களும் இல்லை அப்படியும் எடுத்துக்கலாம். உள்ள இருக்க கட்டுரை எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க 30 வருஷமா இந்த இதுல இருக்கிறேன், பல தடைகளை கடந்து வந்திருக்கேன்னு. படிக்கும்போது ஓகே, நீங்க ரொம்ப போல்டா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருப்பீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. எல்லா திருநர் மக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எனக்கு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பரவாயில்ல. இப்போ அரசாங்கங்களும் சரி, பொதுமக்களும் அக்செப்டன்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. இப்போ இருக்கக்கூடியவங்க படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நல்ல எனேபிளிங் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. என்னுடைய காலத்தில் என்னுடைய சூழல் வந்துட்டு மிக மோசமாக இருந்துச்சு. அப்படியே பாருங்களேன், ஒரு 35-40 இயர்ஸ் பேக்கில் எப்படி இருந்திருக்கும், என்ன மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ வந்துட்டு நிச்சயமாக அந்த காலத்தில் அந்த 40 இயர்ஸ் பேக்கில் பிறந்த திருநர் மக்கள் வந்துட்டு குடும்பத்தோடு இருக்கவே இல்லை. 10ல் 9 பேர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாருமே நான் வட சென்னையில் தான் பிறந்தது. வட சென்னையில் எந்த திருநர் மக்களும் இப்போதான் திருநம்பிகள்லாம், அப்போ திருநங்கைகள் மட்டும்தான். எந்த திருநங்கைகளுமே அவங்க குடும்பத்தோடு இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நான் குடும்பத்தோடு இருக்க முடியல. ஆனால் அந்த ஏரியாவில் தான் நான் இருந்தேன். ஒரு பஸ் ஸ்டாப் தூரத்தில் நான் தனிச்சு இருந்தேன். மற்ற திருநர் மக்களோட நான் இருந்தேன், மற்ற திருநங்கைகளோட. நம்ம ஏன் வீட்டை விட்டு தூரமாக போகணும்? நம்ம ஏன் வேற ஒரு ஊருக்கு போகணும்? பெங்களூருக்கோ மும்பைக்கோ புனேக்கோ போய் நான் வந்துட்டு ஏன் கஷ்டப்படணும்? நான் பிறந்த ஊர் இதானே. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோடு நான் இருக்கிறது பிடிக்கலன்னா நான் அதுக்காக எங்கேயோ போகக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்தேன். என்னுடைய வளர்ச்சி அவங்களும் பார்க்கணும். ஒரு திருநங்கைன்னு ஒரு வீட்டில் பிறந்துட்டா அதுக்கப்புறம் நான் ஒரு சில வருஷம் காணாத போயிட்டு திருப்பி வந்தால் ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருப்பாங்க, அதில் அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கும், அதனால் அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்ற பேர் இருக்கக்கூடாது. நான் உங்கள் மத்தியிலே தான் இருப்பேன், அதே மாதிரி கௌரவமாக தான் இருப்பேன். நீங்கள் பார்க்கணும், இதே உங்களோடையே நான் வந்து உங்களோட ஒரு படி மேலே பேசப்படுவேன். அந்த தான் என்னோடய எண்ணம். ஓரளவுக்கு பேசவும் பட்டுட்டேன். இப்போ நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, பல தனியார் நிறுவனங்களும் கல்லூரிகளும் இப்போ திருநங்கைகள் திருநம்பிகளை சக மாணவர்களும் ஏற்றுக்கிறாங்க, நல்ல வேலையிலையும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ஃபேஸ் பண்ணுற பாடி ஷேமிங் இருக்குல்ல, உடல் ரீதியாக அவங்கள கொச்சப்படுத்துறதும் இருக்குது, ப்ளஸ் அவங்களோட பாலியல் ரீதியாக அவங்கள இது பண்ணுறதும் இருக்குது. இதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது பிரச்சனையே இல்லைங்கம்மா. எப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு பிலோ 40 அவங்களுக்கு வந்து இது ஒரு இஷ்யூவாக இல்லை. அதான் இது ஒரு சாதாரண விஷயம். 3ஆம் பாலினர்னு உண்டு, அதில் வந்து திருநங்கைகளும் உண்டு, திருநம்பிகளும் உண்டு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதை கூடுதலாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க விழைகிறாங்க. ஆனால் அபவ் 40 இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ஆண் பெண், ஆண்னா எப்படி இருக்கணும், பெண்ணா எப்படி இருக்கணும், ஆண் வந்துட்டு படிக்கணும், நல்ல வேலையை பார்க்கணும், நல்ல வரதட்சணையை வாங்கி ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும், பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அவளை படிக்கணும், ஓரளவுக்கு படிக்கணும், அவளை வந்து ஒரு நல்லவன் கையில் வரதட்சணை இல்லாமல் கொடுத்துடணும், இப்படி இவங்களுக்குள்ள ஒரு இது மைண்ட் செட் இருக்கும். திடீர்னு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை வந்துட்டு பெண் மாதிரி பண்ணுதோ இல்லை பெண் குழந்தை ஆண் மாதிரி பண்ணுதோ அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா ஐயோ பாவன்னு கூட சொல்ல தோணும். நம்ம வீட்டிலன்னு சொல்லுமா சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. அதுதான் இன்னைக்கு திருநர் மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஃபேமிலியோட அக்செப்டன்ஸ் மட்டும் மாற்ற முடியல. ஆனால் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ நான் சொன்ன மாதிரி பிலோ 40 இருக்கக்கூடியவங்களுக்கு இது இஷ்யூவே இல்லை.
அவங்க சாதாரணமாக தான் பார்க்குறாங்க எங்களை. உங்களுக்கு அப்படி தோணுதா? ஏன்னா இப்போ இணையதளம் ஆன்லைன்ங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ ஒரு திருநங்கையோ இல்லை ஒரு திருநம்பியோ இல்லைன்னா கொயர் பீப்புளாக இருக்கிறவங்க ஒரு வீடியோ போட்டால் அவங்க கமெண்ட் கீழே போய் வானவில்ங்கிற வார்த்தையை சொல்லி கொச்சப்படுத்துறது இந்த யங்ஸ்டர்ஸ் தானே அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. வானவில்னு அவங்க சொல்றது வந்துட்டு லெஸ்பியன், கே, பைசெக்சுவல்ஸ், அது கொயர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு டீயும் இருக்கும், LGBTIQ+ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து டீயும் இருக்கும். டீ வந்துட்டு இது ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி. அதை பற்றின விமர்சனங்கள் அவ்வளவா பப்ளிக்ல இல்லை. ஏன்னா ஜெண்டர் ஐடென்டிட்டி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இது வந்து சிவசக்தின்னு, சிவனும் சக்தியும் இருந்தது இருக்கு, கூத்தாண்டவர் கோயில் இருக்கு, இப்படிலாம் பார்த்து பழகிட்டாங்க. ஆனால் ஆணும் பெண்ணும் பெண்ணும், ஒரு ஆண் வந்துட்டு ஒரு பெண்ணோடும் ஆணோடும், ஒரு பெண் ஒரு ஆணோடும் பெண்ணோடும், இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பப்ளிக்கால வானவில்ங்கிற ஒரு பேர்ல கிண்டல் அடிக்க செய்கிறாங்க. அதுவும் தவறு. ஆக்சுவலாக வானவில்ங்கிற பேர் வந்துட்டு ஒரு அவங்க நாங்க எல்லாரும் ஒரு கூட்டமைப்பா இருக்கிறதுக்காக வச்ச பெயர் தான் அது. ஆனால் இவங்க வந்து அது ஒரு கிண்டலுக்குரிய ஒரு பேரை கொண்டு வந்துடுறாங்க. ஆணும் பெண்ணும் பெண்ணும், பைசெக்சுவல்ஸ், இவங்க எங்களோட இஷ்யூ இல்லை, இது வந்து சொசைட்டியோட இஷ்யூ. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கிண்டல் கேலியை அவங்க தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுல, இதை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இதை புரிஞ்சுக்கலன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு விருப்பமே இல்லாத எங்கேயோ இருக்க ஒரு கேவை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியும். அதர்வைஸ் ஒரு பையனுக்கு வந்துட்டு விருப்பமே இல்லாமல் ஒரு லெஸ்பியனை கல்யாணம் பண்ணி வச்சிட முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் யார் எந்த உணர்வாக இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வாழ வைக்கிறதுக்கு எல்லாரும் முன் வர முடியும். அதனால் இது சொசைட்டி இஷ்யூ, இது எங்களோட இஷ்யூ மட்டும் இல்லை. இதை கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. நாங்கள் கிண்டல் பண்ணோன்னா எவ்வளோ பண்ணலாம் சொசைட்டி. ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள், அந்த கிண்டலுக்கு வேணா இந்த வானவில் கூட்டமைப்பை சேர்ந்தவங்க LGBTIQ பீப்புள் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தனியாக ஒரு மெசேஜை ஒருத்தரை காயப்படுத்தி போட்டு அதை வந்து கிண்டல் பண்ணியிருக்க மாட்டாங்க பொதுமக்களை. ஆனால் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நிறைய பேர் இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. அது தவறு. இப்போ ஒரு எல்லாரும் தவறு பண்றாங்க இந்த உலகத்துல. ஆண்களும் தவறு பண்றாங்க, பெண்களும் தவறு பண்றாங்க, மூன்றாம் பாலினமா இருக்கிற திருநங்கைகளும் தவறு பண்றாங்க. அது பொதுவா மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு. இப்போ ஒரு ஆண் தவறு பண்ணும்போதும் ஒரு பெண் தவறு பண்ணும்போதும் அது ஒரு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் ஆகாத ஒரு விஷயம். இப்போ ஒரு திருநங்கை தவறு பண்ணிட்டாங்க, இப்போ அங்கங்க சில இடங்கள்ல நடக்குது, அதை மட்டும் ஹெட்லைனா பெருசா பேசப்படுது. ஒரு திருநங்கை தப்பு பண்ணும்போது இவங்க எல்லாருமே இப்படிதான். இப்போ ஒரு ஆண் தப்பு பண்ணும்போது ஒரு பொண்ணுங்க எஸ் ஆல் மென்னு சொல்லும் போது இல்ல நாட் ஆல் மென்னு வருவாங்க. ஆனா ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ தப்பு பண்றாங்கன்னா அதை பேசும்போது மட்டும் இவங்களே இப்படிதான், இவங்களெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள்ங்கிற ரேஞ்சுக்கு உட்கார்ந்து பேசுறாங்க. அது ஏன் அப்படி பேசப்படுது? ஏன் இவங்க செய்யற தவறுகள் மட்டும் ரொம்ப பெருசா பேசப்படுது? ஆமா, அப்படிதான். ஏன்னா யார் வந்துட்டு மைனாரிட்டியா இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு தைரியமா குறை சொல்ல முடியும். நாங்க மைனாரிட்டி இல்லையா, எங்களுடைய எண்ணிக்கை குறைவு, அதனால எங்களை வந்து கேவலப்படுத்துறதுக்கும் எங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கும் பெருவாரியான ஜனங்களுக்கு வந்துட்டு சந்தோஷம் இருக்கும். எந்த ஒரு திருநங்கையும் திருநம்பியும் 6 மாச குழந்தைய கற்பழிச்சிடல, அது மாதிரியான ஒரு சரித்திரத்துல நடந்தது கிடையாது. ஆனா ஆண்கள் அது ரொம்ப சர்வசாதாரணமா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 6 மாச குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டியை இழுத்துட்டு போயிட்டு கற்பழிச்சது வரைக்கும் ஆண்கள் தான். ஆனால் அதுக்காக எல்லா ஆண்களையும் அப்படி நம்ம சொல்லிட முடியாதுல்ல. யார் அந்த குற்றத்தை பண்ணாங்களோ அவங்க தண்டனைக்குரியவர்கள், அவங்க விமர்சனத்துக்குரியவர்கள். மற்றவங்களை நம்ம அப்படி சொல்லிட முடியாது. அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம், அதை வந்துட்டு பிரித்து பார்க்குறோம். ஆனால் ஆண் பெண் சமூகத்தில் இருக்கிறவங்க இந்த சமூகமே இந்த குற்றத்துக்கு காரணம்ங்கிற மாதிரி சொல்கிறது அது ஒரு வேதனையான விஷயம். வேதனையான விஷயம்னா அதுதான் எங்களை வந்து முன்னேற்ற விடாத செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. திருநங்கைகள் வந்துட்டு பாலியல் தொழிலில் நிற்கிறாங்க, கடைக்கடையாக காசு கேட்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தினமும் ட்ரெயினில் போகும்போது எந்த திருநங்கைகள் வராங்களோ அவங்களே தான் வருவாங்க. சரியா? அதில் ஒரு 40 திருநங்கைகள் இருக்காங்க வச்சுக்கோங்க, பீச் டு தாம்பரம். அந்த 40 திருநங்கைகளை தாண்டி மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. அப்போ அந்த 40 திருநங்கைகளில் ஒரு திருநங்கை வந்து காசைப்படுங்கன்னா திருநங்கைகள் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. இது இங்கே இல்லாத மற்றவங்க ஏதோ ஒரு வேலை தானே செய்வாங்க, அதை யோசிக்கணும்ல. அது யோசிக்கிறது இல்லாதது வருத்தமாக தான் இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ நியாயவாதங்கள் சொல்கிறோம், மைனாரிட்டி பீப்புள், அது கரெக்டான விஷயமும் கூட. ஆனால் நம்ம திருநங்கைகள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறவங்க கேட்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏன் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பேசவே கூடாதுன்னு சொல்கிறீங்க? இப்போ மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிற இதை விட்டுருவோம், பாலினத்தை விட்டுட்டு இப்போ மத அடிப்படையில் வந்தோன்னா கூட, இப்போ
சிறுபான்மையினராக இருக்கிற மக்கள் பண்ற ஒரு சில தவறுகளை கூட பேசுறோம். ஆனா திருநங்கைகள் பண்ற தவறுகளை பேசவே கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? தப்பு தப்பு தானே, யார் பண்ணாலும் தப்பு தானே, ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது ஏன் பேசப்படக்கூடாது, இல்ல எதனால பேசப்பட மாட்டேங்குது? அதுக்கான விளக்கத்தை கொஞ்சம் சொல்லிட்டீங்க. கண்டிப்பா பேசுங்க. நீங்க வந்துட்டு திருநங்கைகள் தவறு செஞ்சாங்கன்னா நீங்க பேசுறீங்கன்னா நாங்க அதை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டோம். எல்லாத்தையுமே பேசுங்க. திருநெல்வேலியில் வந்துட்டு 2 திருநங்கையை கொலை செஞ்சு கிணத்துல போட்டுட்டாங்க. கோயம்புத்தூர்ல சுய உதவிக்குழு மூலமா ஒரு திருநங்கை வந்து சுய தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களை கொலை பண்ணி அவங்க பிரியாணி செய்யற ட்ரம்லயே போட்டு மூடிட்டாங்க. இதே எர்ணாவூர்ல ஒரு திருநங்கை பாலியல் தொழிலுக்கு நின்றுட்டு இருந்தவங்களை கொலை செஞ்சு லாரிக்கு பின்னாடி போட்டுட்டாங்க. இதை பத்தி யார் பேசுனீங்க? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இன்னைக்கு எத்தனையோ அரசியல் தலைவர்களும் சரி, ஒரு போராட்டக்காரர்களும் சரி, அவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தெரியல. ஆனா திருநங்கை வந்துட்டு ஒரு பஸ்ல காசு பிடுங்கிட்டு போனதை வந்துட்டு அது ஒரு பெரிய குற்றமாகவும், இருட்டு நேரத்துல நிக்கிறதுக்கு ஒரு பெரிய குற்றமாகவும் நீங்க பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இதை கூட விட்டுடுங்க. இந்த கொலைகளுடைய பின்னணியை கூட நீங்க ஆராய மாட்டேங்கிறீங்க. அது எனக்கு பெரிய வேதனை. இதை தாண்டி இவ்வளவு பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது ஒரு இளம் திருநங்கை, ஒரு 15 16 வயசோ இருக்கக்கூடிய திருநங்கை வந்துட்டு உங்களுடைய ஏரியாக்கள்ல உங்க தெருக்கள்ல பாதிக்கப்பட்டா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களாலே பாதிக்கப்பட்டாலோ இல்லை குடும்பத்தால் விரட்டப்பட்டாலோ போய் தடுத்து நிறுத்தியிருக்கிறீங்களா? யாராவது போய் அங்கே போய் நின்று இவங்களுக்கு படிப்பு பாதிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கஷ்டமாக தான் சொல்லுங்கள், நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோன்னு இறங்கி போய் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை ஒரு திருநங்கை, படித்த திருநங்கை யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்க யாராவது முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து பேசணும், கேட்கணும் இல்லையா? கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் தவிர கேட்கறதுக்கு ரூல்ஸ் இருக்காரு. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் கூட கேட்கறதுக்கு ரூல்ஸ் இருக்கணும், இதெல்லாம் செய்யறதுக்கு முன் வரணும். இப்ப அரசியல் அப்படின்னு வந்தோம்னா, கலைஞர் அவர்கள் அரவாணிகள்ங்கிற பேர் சொல்லி கொச்சப்படுத்திட்டு இருந்தவங்கள திருநங்கைகள் அப்படின்னு ஒரு பேர் சூட்டினார். பிளஸ் திருநங்கைகள் நல வாரியம்னு ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க. ஸோ இந்த அரசியல் வந்து இப்பவும் திமுக ஆட்சி தான் தொடருது. அப்போ அப்பா இருந்தாங்க, இப்போ மகன் இருந்தாங்க. ஸோ இந்த அரசு கிட்ட உங்களுக்கான உறவு எப்படி இருக்கு? ஏதாவது கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்காங்களா, இல்லை எந்த மாதிரியான கோரிக்கைகளை அவங்க கிட்ட எடுத்துட்டு போறீங்க? முதலாவது அரவாணிகள்ங்கிற பேர் வந்துட்டு கொச்சையான பேர் அவ்வளவா இல்லை. அலிகள்ங்கிற ஒரு பேர் இருந்தது. அப்புறம் என்னால் அழைச்சாங்க சில பெரிய அறிவுஜீவிங்க. 9ன்னு ஒரு எண் இருக்கு இல்லையா, அது இப்படி பார்த்தா 9, இப்படி திருப்பினா 6. அப்போ ஒரு பக்கம் நாங்கள் பெண்ணா இருக்கிறோமா, இன்னொரு பக்கம் ஆணா இருக்கிறோமா, யாரோ ஒருத்தர் அப்படி கண்டுபிடிச்சிருக்கார். அந்த எண்ணெய் அப்படியே வந்து நடைமுறையில் ஒரு கேலிக்குரிய எண்ணாக இருந்தது. அதுக்கப்புறம் அரவாணின்னு சொல்லிட்டு நாங்கள் கூத்தாண்டவர் கோயில் இருக்கு இல்லையா விழுப்புரம் பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய அரவான் சாமிக்கு தாலி கட்டி ஒரு சாங்கியம் செய்கிறதால அவர் அரவான், அவருடைய மனைவி அரவாணிங்கிற மாதிரி ஐஜி, அப்போ வந்து ஒரு எஸ்பியாக இருந்தார் விழுப்புரத்தில், ஐஜி ரவி. அப்புறமா ஐஜியாக இருந்தார். இப்போ நான் நினைக்கிறேன் அவர் வந்துட்டு ரிட்டையர்டு. அவர் வச்ச பேர் தான் அரவாணி. அந்த அரவாணிங்கிற பேர் வந்துட்டு ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்ட பேராக இருந்தது, இந்து மதத்தை மட்டும். அதுக்கப்புறம் தான் கலைஞர் வந்து ஒரு பொதுப்படையான பேராக வைக்கணும்னு சொல்லி திருநங்கை. திருநங்கைனா மதிப்புக்குரிய ஒரு பெண். பெண்ணா நினைக்கக்கூடிய நீ வந்துட்டு பெண்ணா பிறக்கல, நான் சொல்றேன் நீ மதிப்புக்குரிய பெண், இல்ல உயர்ந்த பெண், எப்படி வேணா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்துச்சு. அந்த ஒரு சொல் வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன எண்ணத்தை உருவாக்குச்சுன்னா, இவங்களை நம்ம கேலி பண்ணமே, இவங்களை நம்ம இது வரைக்கும் கெட்ட கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கலையே, ஆனால் அரசாங்கம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு மதிப்புக்குரிய பேரை கொடுத்துருக்கே, அப்போ இவங்க வந்து திரும்பி பார்க்கக்கூடியவங்க தான், இவங்களை வந்து நம்ம ஒதுக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குச்சு. அதோட மட்டும் கலைஞர் நேரத்தில் திருநங்கை நல வாரியம் ஒன்று உருவாக்கினார். எப்படி வந்துட்டு பீடி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், பெண்கள், இந்த மாதிரி எல்லாருக்கும் நல வாரியங்கள் இருக்குது. அது மாதிரி நல வாரியம் ஒன்று உருவாக்கி அதில் வந்து உறுப்பினர்களை வச்சு மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய பிரச்சனைகளை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் மூலயமா கண்டறிஞ்சு அதுக்கு வெல்ஃபேர் போர்டு மெம்பர்ஸ், ஸ்டேட் மெம்பர்ஸை வச்சு சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சுய உதவி குழுக்கள். சுய உதவி குழுக்கள்னா ஒரு குழுனா 12 பேராவது பெண்கள் இருக்கணும். திருநங்கைகள் வந்து 12 பேர் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்களோ இல்லையோ, 5 பேர் இருந்தாலே அது ஒரு ஸ்பெஷல் எஸ்எஸ்ஜின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கலைஞர் சப்போர்ட் பண்ணார். நிறைய லோன் கொடுத்தாரு, அதில் வந்துட்டு சப்சிடி நிறைய கொடுத்தாரு, ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுத்தாரு. அது அப்படியே அவருடைய மகன் வந்துட்டு அதை கொண்டு வந்தார். அதுதான் நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் நேரத்தில் நானும் சொல்கிறேன், இது வந்துட்டு திராவிட மாடல் சொல்கிறாங்க. உண்மையிலேயே திராவிட மாடலுங்கிறது வந்து எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதில் வந்து ஜாதி, மதம், இனம் எதையுமே அவங்க வந்துட்டு ஒதுக்கலை.
எந்த ஜாதியும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாரும் ஒன்று, எல்லா மதமும் ஒன்று. அந்த மதத்துக்காக நான் எல்லா மதத்தையும் அணைச்சு தான் இருப்பேன், எனக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நான் எந்த மதத்தையும் விட்டு கொடுத்துட மாட்டேங்கிறதுல இவங்க உறுதியா இருப்பாங்க. அதே மாதிரி தான் 3 இனம் இருக்குன்னா அந்த 3 இனம் எனக்கு ஒண்ணு. இன்னைக்கு வாக்கெடுப்பு வாக்காளர் பட்டியல்ல தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க 7000 சில்லறதை எங்களோட ஓட்டு. ஒரு 7000 சில்லற ஓட்டு, இன்னொரு பக்கம் ஆண் பெண் வந்து கோடிக்கணக்கான ஓட்டுகள். ஆனா அவங்க பாருங்க அந்த சமூக நீதிங்கிற ஒரு பெயர்ல அந்த 7000ஐயும் ஆணு பெண்ணுக்கு எல்லாம் ஒன்று சேர்த்து தான் அவங்களுடைய பார்வை இருக்கு. அதனால இந்த கவர்மெண்ட்டை நான் ரொம்பவே பாராட்டுவேன், எனக்கு சந்தோஷப்படுறேன். இந்த ஆட்சி காலத்துல இவங்களுடைய ஆட்சி காலங்கள்ல நிறைய விஷயங்கள் திருநங்கைகளுக்கு நடந்திருக்கு. திருநம்பிகளுக்கு பெயர் கொடுத்தவங்களே இவங்க தான். திருநம்பிகளையும் வெல்ஃபேர் போர்டில் கொண்டு வந்தவங்க இவங்க தான். இன்னைக்கு வந்துட்டு தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் திருநங்கைகளும் திருநம்பிகளும் படிக்கிறவங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதை தாண்டி ஹையர் எஜுகேஷன் வந்துட்டு படிக்க முடியாது போயிடுது இல்லையா திருநங்கைகளுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு இலவசமான உயர்கல்வியை படிக்கிறதுக்கும் உதவி செய்கிறாங்க. மகளிர் பேருந்துலையும் வந்துட்டு திருநங்கைகளுக்கு இலவச பயணம் பண்ணுறதுக்கும் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அரசு உண்மையான திராவிட மாடல் ஆட்சிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கலைஞர் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில அவங்க கட்சியோட அணிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விங் வச்சிருக்க மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது திருநங்கை அணின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி, ஆனால் அது கரெக்டாக குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல வச்சது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல வச்சதுக்கு அவங்க விளக்கமும் எதுவும் சரியா கொடுக்கல. இன்னொன்று அவங்க கட்சி தொண்டர்கள் அவங்க வந்து இப்போ ஆன்லைன்ல யாரையாவது அபியூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுதுன்னா முதல்ல பண்ற விஷயம் அவங்க வீட்டு பெண்களை, அதுக்கடுத்து கொண்டு வர விஷயம் கொச்சப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள், பொட்டை, வானவில், அந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க, அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுறாங்க. ஸோ அந்த கட்சியை நம்பிதான் ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களும் இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பத்தின உங்களோட பார்வை என்ன? அது நான் உங்களுடைய அந்த பொலைட்டான வார்த்தையை நான் ரசிக்கிறேன். அந்த இடத்துல சொல்றீங்க, அந்த 9ஆம் நம்பர்லன்னு கூட உங்களுக்கு வாயில சொல்றதுக்கு தோணலை. ஆனா அந்த ஒரு கட்சி இயக்கக்கூடியவங்களுக்கு அந்த பெருந்தன்மை இல்லை. அந்த இடத்துல வந்துட்டு திருநம்பிகள் எழுதும் போது அவங்க யோசிச்சிருக்கணும், இந்த எண்ணெய் வச்சுதானே கேலி பண்ணாங்க, இந்த எண்ணெய் வச்சு கேலி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இவங்களை எழுதக்கூடாது தோணிருக்குன்னு தோணலை. அவங்கள நம்பி போகக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு மே ஜூன்ல வருத்தப்படுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா யாரும் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கும் உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவங்களுடைய பின்னணி வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கணும். 2004 பெரிய சுனாமியில பாதிக்கப்பட்டோம் நம்ம எல்லாரும். மீண்டும் எழுவுமான்னு தெரியாத ஒரு சூழல்ல வந்துட்டு அவர் அந்த கட்சியினுடைய புதிய கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு குழந்தை இல்லை, அப்போ நல்லா வளர்ந்த ஒரு மனிதர் தான். அப்போல்லாம் அவங்களாம் வந்து 200 கோடி 250 கோடி சம்பாதிக்கக்கூடியவங்க ஒரு படத்தினுடைய பணத்தையாவது கொடுத்துருக்கலாம். அப்போல்லாம் யாரும் சோஷியல் சர்வீஸ் பண்ண வரல. 2015 வந்துட்டு சென்னையில் பெரிய புயல் புரட்டி போட்டுடுச்சு. அந்த காலகட்டங்களில் அவங்க எந்த உதவியும் செய்யறதுக்கு அந்த தலைவர் முன்னுக்கு வந்த மாதிரி தெரியல. 2020-21 வந்துட்டு நாம் எல்லாம் வந்துட்டு இனி வாழ்வோமான்னு தெரியல. கிபியை தாண்டி கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்னுங்கிற மாதிரி ஒரு காலத்தையே நம்ம பார்த்தோம். அப்பவும் அந்த தலைவர் வந்துட்டு நல்லா வளர்ந்த தலைவர் தான், ஒரு 5 வயசு தான் கம்மி. அவரோட ஒரு படத்தினுடைய காசு கூட கொடுக்கல. அப்பெல்லாம் இல்லாத ஒரு மைண்டு திடீர்னு அவருக்கு ஒரு ஞானோதயமா வருது 2024 25. அது வரும்போதே டாப் பொசிஷனுக்கு வரணும். எந்த தலைவருக்கும் நம்ம பதில் சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு தலைவராக அவருடைய சிந்தனை இருக்குது. அது அப்படி இருக்கிறதோ ஒரு எளிதில் பார்க்க முடியாம அணுக முடியாத மாதிரியான ஒரு தோற்றத்தில் அவர் இருக்கிறதோ அதெல்லாம் இளைஞர்கள் யோசிக்கணும். என்ன கட்டமைப்பு இருக்கு அவங்க கிட்ட, அதையும் அவங்க இளைஞர்கள் யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு மாயையில வந்துட்டு நம்ம அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி வரதுக்கு வாய்ப்பில்லை. தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றது இது வீணாக தான் போகும். நல்ல ஒரு பெரிய செட்டப்போடு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க வாய்ப்பளிக்கணுமே தவிர புதுசாக வந்து நான் எல்லாத்தையும் செய்ய போறேன், நான் எப்படி வந்துட்டு சினிமாவில் பாஞ்சி எல்லாரையும் அடிச்சணும் அதே மாதிரி இங்கே நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. இளைஞர்கள் நல்லா யோசிக்கணும். இன்னொன்று அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் சொல்லிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது ஒரு 5 லட்சம் வச்சாலும் ஒரு 3.5-4 லட்சம் பேருக்கு
வாக்காளர் அட்டை இருக்கா கூட தெரியல, இல்லை சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. ம். எல்லாரும் யோசிக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கணும். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. பல கட்சிகளும் அவங்க வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சியில ஒரு தொகுதியில திருநங்கை வேட்பாளர் ஒருத்தங்களை நிக்க வச்சிருக்காங்க. இதை பத்தின செய்திகள் ஆன்லைன்ல வரும்போது அந்த கமெண்ட்ஸ் கீழே போய் இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த நம்பரை சொல்லி இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா, இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்த சமுதாயம் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சிருக்கு. இன்னுமே அவங்க மனசுல ஒட்டலை. நீங்க சொன்ன மாதிரியே வெளியில ஒரு திருநங்கை இருந்தா அதை ஏத்துக்கிற மனசு நம்ம வீட்டுல ஒருத்தவங்க வந்தா அந்த மனசு வர மாட்டேங்குது. அது ஏதோ பெரிய சந்ததி பிள்ளை மாதிரி அவங்க கருதுறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் உருவாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததை இவங்களுக்கெல்லாம் சீட்டா, இவங்களெல்லாம் எம்எல்ஏவா, இவங்கெல்லாம் தேர்தலில் நிக்கலாமாங்கிற ரேஞ்சுக்கு பேசி இந்த மாதிரி ஆட்கள் இன்னும் திருநங்கைகளை இல்லைன்னா திருநம்பிகள் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அரசியல்ல பின்தங்கியே இருக்க வைக்க பாக்குறாங்க. இதை பத்தின உங்களோட பார்வை என்ன? ஆமா, அது எல்லாரையும் தான் விமர்சிக்கிறாங்க. எல்லாரையும் விமர்சிக்கிறது வந்துட்டு நான் சில சமயத்துல வருத்தமா தான் பார்ப்பேன். எல்லாரையும் விமர்சிக்கலாம், ஆனா யாரையும் பாலின ரீதியா விமர்சிக்க மாட்டாங்க. பாலின ரீதியா விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா பெண்களையும் திருநங்கைகளையும் கொஞ்சம் அதிகமாகவே கொச்சைப்படுத்தி தான் பேசுறாங்க. ஆண்களை வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்தரங்கமா பேச முடியாது. பேசுறதுனால அவங்க வீட்டு பெண்களை தான் பேசுவாங்க. ஆமா, பேசுவாங்க. அப்போ வந்து திருநங்கைகளை வந்துட்டு உடனே அவங்களுக்கு தோன்றது என்னன்னா, இவங்களுக்கு ஏன்ற ஒரு கேள்வி வந்துட்டு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அது வந்துட்டு அது மாறாத ஒழிய திருநங்கைகள் முன்னேற முடியாது. இதே ஆட்கள் தான் வந்துட்டு ரோட்ல சிக்னல்ல நிற்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு இருட்டு சந்தில் திருநங்கைகள் நிற்கும் போதோ, ஏன் இவங்கெல்லாம் வந்து மாறக்கூடாதா, ஒரு நல்ல ஆளா போகக்கூடாதா, ஏன் இவங்க வந்து இப்படி நிற்கிறாங்கன்ற எண்ணமும் இவங்களுக்கு தான் வரும். அப்படி ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஃபார்வேர்டு ஸ்டெப் அவங்க வைக்கும் போது அதை விமர்சனம் பண்றது இவங்களே நாங்கள் என்னதான் பண்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எது பெட்டர்னு நீங்க சொல்ல வரீங்க எனக்கு தெரியல. நான் அந்த திருநங்கை வேட்பாளருக்கு என்ன சொல்லுவேன்னா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ எடுத்து அந்த முயற்சியை நீ சிறப்பா நடத்துறதுக்கு போயிட்டே இருக்கணும், வேற வழி கிடையாது. அப்படி சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அது நமக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. என்னை வந்துட்டு எங்களுடைய சொந்த பந்தங்களே பேசுனாங்க. என்னுடைய அம்மாவோட தம்பியே சொன்னாரு, ஒரு இரும்பு பீஸை சொல்லி அது வந்து கண்டமான ஒரு பீஸு, அதுதான் நான். அப்படி எங்கள் வீட்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு வேஸ்டான ஒரு பீஸுன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி எங்கள் வீட்டை வந்துட்டு என்ன சொல்லி சொன்னதான் அடையாளம் தெரியும். என்னோடய உறவினர்களுக்கெல்லாம் கலைமாமணி சுதா அவங்களுடைய தம்பி அவங்களுடைய அண்ணன் சொன்னதை தெரியும். அப்படி வாய்ப்பை வந்துட்டு மறுக்கிறதோ இல்லை அசிங்கப்படுத்துறதோ பின்னாடி இழுத்து விடுறதோ அது செய்யறதால எங்களுக்கு அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கும் கஷ்டம்தான். அண்ட் இப்போ 30 வருஷமா இந்த செயல்பாடுகள், ஐ மீன் நீங்கள் திருநங்கையா மாறினதுலேருந்து இப்போ சகோதரனுங்கிற ஒரு அமைப்பை வச்சு பல திருநங்கைகளுக்கு உதவிட்டு இருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களோட செயல்பாடுகள் பற்றி, பணிகள் பற்றி. சகோதரன் அமைப்பு வந்துட்டு டாக்டர் சுனில் மேனன் அவருடைய அமைப்பு. அவர் வந்துட்டு என்னுடைய பாஸ், நான் அதுக்கு அடுத்த பொறுப்பில் இருக்கேன். அவர் வந்துட்டு 2002 ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்போ 25 வருஷம் ஆக போகுது. 98லேருந்தே நாங்கள் அந்த பணிகளை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இந்த சகோதரன் அமைப்பிலேருந்து நாம் திருநங்கைகள் மத்தியில் திருநங்கைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உண்டான கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், இந்த 3 ரொம்ப முக்கிய குறிக்கோளாக வச்சு அவங்களுக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்குது, நமக்கு வந்து சப்போர்ட்டிங்க்கு. நாம் வந்துட்டு தனி ஆள் கிடையாது. ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பம் அக்செப்ட் பண்ணலனாலும் சரி, நமக்கான அமைப்பு இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்கு உருவாக்கியிருக்கோம். இது சென்னையில் நடந்தாலும் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து நிறைய அமைப்புகளை இதே மாதிரி உருவாக்குறதுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஒரு 2000 திருநங்கை பயனாளிகள் எங்களோட இருக்காங்க. அவங்கள இன்றைக்கி வந்துட்டு லயோலா கல்லூரி, ஸ்டெல்லா மேரிஸு, டான் பாஸ்கோ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய கல்லூரிகளில் வந்துட்டு அவங்க படிக்கிறதுக்கு இலவசமாக நம்ம வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். நிறைய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிகள் வந்துட்டு இவங்க படித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. நான் அந்த ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி மெப்ஸு மாதிரியான பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும், காக்னிசன்ட்டு, சிஜிஐ, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்துட்டுருக்காங்க. படிப்பறிவு குறைந்த ஒரு 30-35 வயதை தாண்டி இருக்கக்கூடிய திருநங்கைகள் என்னால் போயிட்டு கடைக்கடையாக காசு கேட்க முடியல, எனக்கு ஒரு தொழில் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தான் நான் அந்த நேற்று அந்த ஆர்டிக்கலை சொல்லியிருப்பேன். சிஜிஐ அந்த கார்ப்பரேட் நிறுவனம் அவங்களுக்கு சில பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு எங்களுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க. அந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். இப்படி ஒரு பக்கம் வந்து முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம அமைப்பு இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இது வந்துட்டு
என்னோட சின்ன வயசுல இல்லை. அப்போ வந்து ஒரு தேவை, ஒரு பிரச்சனைன்னா யாருமே இல்லை. ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் தெருவில் இருக்கட்டும், அது சொல்கிறதுக்கு வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸ்கூலில் வந்துட்டு ஒரு கிண்டல் கேலி இருக்குது, என்னால் நாளைக்கு ஸ்கூல் போகிறதுக்கு கவலையாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அதை கொண்டு வந்து எங்கேயும் சொல்ல முடியாது. அங்கேயும் ஸ்கூல்லேயும் மற்ற டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாது, ஹெட் மாஸ்டர்கிட்டையும் சொல்ல முடியாது. பிகாஸ் யாருக்குமே அந்த அவேர்னஸ் இல்லை. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நாம் வந்துட்டு நேராக நடந்து ஒழுங்காக பேசி ஒழுங்காக ஆண் மாதிரி நடந்து அதை சரி பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரும். அப்போ எனக்கு தோணும், என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம என்ன தவறு பண்ணோம், எனக்கு வந்து நான் பேசுகிறதோ நான் நடக்கிறதோ வித்தியாசமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு அது அப்படி தெரியுது. அப்போ அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லுமே என்னால் சரி பண்ண முடியும். பிகாஸ் நான் குழந்தை, அந்த சின்ன வயசில் என்னை சுற்றி இருக்கிற சின்ன பசங்களும் குழந்தைங்க, அதுங்களுக்கும் என்னை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி 40 வயசை கடந்த திருநங்கைகள்லாம் படிப்பறிவு இல்லாமல் இருக்காங்க. படிப்பறிவே இல்லாமல் குடும்பத்தோடு இருக்க முடியாமல் வீதி வீதியாக அலைஞ்சி இங்கேருந்து எங்கேயோ மும்பை டெல்லின்னு எங்கேயோ போய் அங்கெல்லாம் பிச்சை கேட்டவங்களுக்கு வந்துட்டு கௌரவம் பற்றி எப்படி தோணும்? அப்படியே இருந்துட்டு போயிடலாம் தான் தோணும். எப்படியோ போ, எங்கேயோ நம்ம பிச்சை எடுத்தோமா சாப்பிட்டோமா அப்படியே இருந்துட்டு போயிடலாம் தானே தோணும். அதனால எங்கள் அமைப்பு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவுறோம். இதை தாண்டி திருநங்கைகளில் யாருக்கு வந்து வீட்லேயும் இருக்க முடியல, மற்ற திருநங்கைகளோடு இருக்க முடியல, இல்லை யார் வந்து நோயால் அவதிப்படுறாங்க, யாருக்கு வந்து கை கால் இல்லாத மாற்றுத்திறனாளியும் ஆயிட்டாங்களோ அவங்களுக்காக 2 ஹோமும் வச்சுருக்கோம். ஒன்று வந்துட்டு சென்னை கார்பரேஷனோட இணைஞ்சு நடத்திட்டு இருக்கோம் சேத்துப்பட்டில். இன்னொரு ஹோம் வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட இணைஞ்சு நம்ம டிபி சத்திரத்தில் வச்சுருக்கோம். இந்த ஹோம்ஸ்லலாம் வந்துட்டு அந்த மாதிரியான திருநங்கைகள் வந்து தங்கிக்கலாம். தங்கிக்கிட்டு அவங்களோட சிகிச்சையை முடிச்சுட்டு நல்லபடியாக போகலாம். அல்லது அவங்கள படிக்கிறதுக்கு சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா இங்கே இருந்து படிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு போகலாம். இதெல்லாம் அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நாங்கள் ரன் பண்ணுறோம். இப்போ பாலின உறுதி அறுவை சிகிச்சை அதை பற்றி அந்த கட்டுரையில் பேசியிருந்தீங்க. முதல்லலாம் தமிழகத்துல பண்ணிக்க முடியல, வெளி மாநிலங்களுக்கு போய் பாதுகாப்பற்ற முறையில தான் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருந்தது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள்லயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் பாதுகாப்பா. ஆனா இன்னுமே திருநம்பிகளுக்கு அந்த அறுவை சிகிச்சைக்குள்ள பாதுகாப்பு முழுசா கிடைக்கப்படலை அப்படின்னு அவங்க சொல்றதா நீங்க எழுதியிருந்தீங்க. இதுக்காக தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம், என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தா இதை சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்க? பாலின உறுதி சிகிச்சைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அறுவை சிகிச்சை ஒன்று இருக்கு, சிகிச்சை ஒன்று இருக்கு. சிகிச்சை சொல்லும்போது உங்களுக்கு ஹார்மோன்ஸ் தேவைப்படும். அப்போ வந்துட்டு திருநங்கைகளுக்கு ரொம்ப காலமாக கேள்விப்பட்டு திருநங்கைகள் அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது பார்த்து பழகி அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து அவங்களில் சில ஆக்டிவிஸ்ட்டுங்க நிறைய பேசி எங்களை மாதிரி அமைப்புகள்லாம் பேசினதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ் முன் வந்துட்டாங்க. ஹார்மோன் சிகிச்சை கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், அறுவை சிகிச்சை முறைகளுக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அரசாங்கமே வந்து 2007 இருந்து திருநங்கைகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கும் பால் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கும் முன் வந்திருக்காங்க. அது தமிழ்நாட்டில் 2-3 அரசு மருத்துவமனைகளில் நடக்குது. தெருவுக்கு தெரு டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு 20,000 அவங்க வந்துட்டு பால் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்க முடியும். ஒரு 2 லட்சத்தில் அப்போலோ மாதிரியான ஆஸ்பத்திரிலையும் அவங்க செஞ்சுக்க முடியும். நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் திருநம்பிகள் வந்துட்டு இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் அவங்க வந்துட்டு அதிகமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான பால் மாற்று சிகிச்சை ஹார்மோன்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு ஆண்ட்ரோஜன் தான் எடுக்கணும். அந்த ஆண்ட்ரோஜன் சிகிச்சை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு இல்லையா, அவங்க இந்த பென்னிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப பெரிய விஷயம். அது சக்ஸஸ் ரேட்டு இல்லை, ஈவன் இந்தியாவிலே இல்லை. இந்தியாவிலே இல்லாததால் அவங்க வந்து தாய்லாந்துக்கு போகணும் அல்லது ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளுக்கு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேலே அவங்க செலவு பண்ணி தான் அவங்களுக்கு அந்த சிகிச்சையை அவங்க மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். திருநங்கைகளுக்கு அந்த அளவுக்கான வசதி இல்லாதவங்க அவங்க டாப் சர்ஜரி மட்டும் பண்ணிடுறாங்க. மார்பக நீக்க அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸ் எடுத்துக்கிட்டு தோற்றத்தில் வந்துட்டு ஆணாக இருக்காங்க, பாடியிலையும் அவங்களுக்கு வந்துட்டு ஆணாக தெரியுறாங்க. அதை தாண்டி வந்து அவங்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யாததால் பெண் உறுப்போடு வாழ வேண்டிய கடினமான சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. நான் அதுதான் சொல்லியிருக்கேன். நான் முதல்ல சொன்னது தான், 6 மாத பெண் குழந்தையிலேருந்து 80 மாத குழந்தை பெண் பெரிய அம்மாவுக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க திருநம்பியாகவே இருந்தாலும் அந்த உறுப்பு நீக்கிடணும். பாதுகாப்பு கருதி அதை வந்து மாற்று ஏற்பாடு அரசாங்கம் கொண்டு வரணும்.
ரெண்டாவது அவங்க ஒரு திருப்தியோட வாழணும்ல. ம் தான் ஆணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்துட்டு இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு அந்த உறுப்பு பெண் உறுப்பா இருக்கிறதுல அர்த்தம் இல்லையே. ம் இப்ப நான் வந்து திருநங்கையே உணர்ந்துட்டு எனக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சை நான் செஞ்சுட்டேன்னா என்னோட விருப்பப்படி நான் வந்துட்டு உணர்ந்துட்டேன், என்னோட உடல் அமைப்பு அப்படி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அது இல்லை, அது ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனா சட்டம் என்ன சொல்லுது, சட்டமும் சரி மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, இந்த அறுவை சிகிச்சைகள் இந்த ஹார்மோன் சிகிச்சைகள் எடுக்கலைனாலும் யார் வந்துட்டு நான் திருநங்கை அப்படி சொல்றாங்களோ அவங்க ஆணுடையிலே இருந்தாலும் அவங்க திருநங்கையாக தான் அவங்கள கன்சிடர் பண்ணணும். ம் ஒரு பெண் வந்துட்டு என் மாதிரி ராஜா நான் திருநம்பியா உணரன்னு சொல்லிட்டு அவர் ராஜா தான், அவர் திருநம்பி தான், ஹி ஹிம் தான், அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுது சட்டம் சொல்லுது. அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு மாற்றுப்பாலினர்னு எடுத்துக்கக்கூடாது, செல்ஃப் ஐடென்டிஃபைடை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சட்டம் சொல்லியிருக்கு. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலயே இப்போ ஹார்மோன் சேஞ்சஸ்னால பெண்ணா இருந்து திருநம்பியா மாறுறவங்களா இருக்கட்டும், ஆணா இருந்து திருநங்கையா மாறுறவங்களா இருக்கட்டும், இவங்க முதல்ல பெரிய சவாலை சந்திக்கிறதே தன்னோட சொந்த குடும்பத்துல தான். பல பேர் வெளியே வந்து கையேந்திரத்துக்கு காரணமும் அந்த குடும்பம் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்காதது தான். இப்போ ஒரு குழந்தை அப்படி மாறுதுன்னா அதை அந்த பெற்றோர்கள் எப்படி கையாளணும்? கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா அது அவமானம் அப்படிங்கிற பாயிண்ட்ல போய் நின்றோம். இதை பெற்றோர்கள் இதை எப்படி எதிர்கொள்ளலாம்? அவங்க என்ன செய்யலாம்? முதல்ல அவங்களுக்கு இந்த விஷயம் இப்போ நம்ம பொண்ணோ பையனோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது அவங்க அந்த குழந்தையை எப்படி ட்ரீட் பண்ணலாம், இல்லை அதை எப்படி கையாளலாம் அந்த சிச்சுவேஷன்? ரொம்ப சிம்பிள். ஆண் பெண் மூன்றாம் பாலினம், இந்த மூணுல ஒன்று பிறக்கும்னு நினச்சிக்கணும். இப்போ இதுக்கப்புறம் கல்யாணம் ஆக போகக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் அவங்க மனசுல ஒன்று இருக்கணும், நமக்கு ஆண் குழந்தை பிறக்கலாம், பெண் பிறக்கலாம், மூன்றாம் பாலினர் பிறக்கலாம். அது எப்படி வேணா இருக்கலாம். மூன்றாம் பாலினர்னா மூணாவதாக ஒரு குழந்தை வந்து பிறக்க போகிறது இல்லை. இந்த ஆண் பெண்ணில் ஒரு குழந்தை மூன்றாம் பாலினராக மாறலாம், மேபி. அந்த ஒரு எண்ணம் வந்துடணும். அப்படி மாறினால் அந்த குழந்தையோட விருப்பப்படி தான் வளர்க்கணும். அந்த குழந்தை வந்து 10 வயசுல 11 வயசுல வித்தியாசம் தெரிய வருது, பொண்ணு பையன் மாதிரி பண்ணுது, இல்லை பையனாக பிறந்தது பொண்ணு மாதிரி பண்ணுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தோணணும் ஒருவேளை அவங்க வந்துட்டு மூன்றாம் பாலினராக இருக்கக்கூடுங்கிற எண்ணம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் எல்லா மாவட்டங்களையும் திருநங்கைகளுடைய அமைப்புகள் இருக்குது, திருநர் மக்களுக்கான செயற்பாட்டாளர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்துட்டு இப்போ தான் கையில் மொபைல் ஃபோனில் வச்சுட்டு யார் பேரை போட்டாலும் அவங்களோட ஹிஸ்ட்ரியே வந்துடுது இல்லையா. திருநர் அமைப்புகள் போட்டுட்டு எந்த மாவட்டமாக போட்டால் வரப்போகுது. அப்படி நீங்கள் அந்த மாவட்டத்தில் அமைப்புகள் இல்லையா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கலெக்டரேட்டில் இருப்பாங்க, மாவட்ட சமூக நல அலுவலர், அவங்கள போய் சந்தித்து என்னோட குழந்தை இந்த மாதிரி பிஹேவியர் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து மாற்றணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. அந்த தெரப்பி வந்துட்டு அது ராங், அது சட்டத்தின்படி குற்றம், பண்ணக்கூடாது. அந்த குழந்தைய வந்து நீங்கள் 10 வயசில் பார்க்குறீங்க, 12, 14, 16, 18 வரைக்கும் அதோட படிப்பில் கவனம் செலுத்தணும். அந்த குழந்தை பண்ணக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். பெண்ணுடைய தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு டிஎஸ்டபிள்யூ சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய ஒப்புதலின் பேரில் அவங்கக்கிட்ட திருநங்கை அடையாள அட்டை அல்லது திருநம்பி அடையாள அட்டை வாங்கிட்டு காலேஜோ ஸ்கூலோ எங்கேயோ அந்த குழந்தை விரும்பக்கூடிய ட்ரெஸ்லேயும் நீங்கள் அனுப்புறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் 18 முடியாத வரைக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹார்மோன் கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணிடக்கூடாது. அறுவை சிகிச்சை மீன் பால் மாற்று, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அது சட்டத்தின்படி குற்றம். 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குழந்தை வந்துட்டு நான் திருநங்கையாக தான் உணர்றேன், இல்லை நான் திருநம்பியாக தான் உணர்றேன்னு சொல்லிட்டா அந்த குழந்தை மூன்றாம் பாலினர் உறுதி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும்னு விரும்பிச்சுன்னா பண்ணிக்க சொல்லலாம். 18 வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் 18 வரைக்கும் அவள் விரும்பின உடையை அணிவதற்கும் கொள்வதற்கும் பெற்றோருக்கு உரிமை இருக்குது. டிஎஸ்டபிள்யூடைய சப்போர்ட்டில் அந்த குழந்தைக்கு தேவையான ஆவணங்களை, அடையாள ஆவணங்களை வாங்கி அதை வந்துட்டு அதே மாதிரி இருக்க வைக்க உரிமை இருக்குது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. திருநங்கைகள் திருநம்பிகள் குறித்த விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக சமுதாயத்தில் வருங்கிற நம்பிக்கையோட இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.